Okay, students, good morning. Now we can see the next topic formed elements. Bloodல நம்ம plasma பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பேர். ரத்தத்தில் இருக்கக்கூடிய திடப்பொருள்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 111 பக்கத்தில் இருக்குது. இது பேஜ் நம்பர் எத்தனையில் இருக்குது? 111 இருக்குது. ஓகேங்களா? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா செல்கள். ஓகேங்களா? இதில் என்னென்ன செல்கள் இருக்குன்னா ரெட் பிளட் செல் இருக்குது. செல்லுக்கு இன்னொரு பேர் கார்பசெல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ரெட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். இன்னொரு செல்லு ஒயிட் பிளட் செல்ஸு அல்லது ஒயிட் பிளட் கார்பசெல்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மூணாவது பிளேட்லெட் செல்ஸு. இது எல்லாத்துக்கும் கலெக்டிவாக பேர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை தனித்தனியாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்பிசி பற்றி படிக்க போகிறோம், அப்புறம் டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்லெட் செல்லை பற்றி படிக்க போகிறோம். இதாங்க ஆர்பிசி ஸ்ட்ரக்சரு. ஆர்பிசி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதனோட விட்டம் 7.0 மைக்ரோமீட்டர். சரியா? இதனோட அகலம். ஓகேங்களா? இதுக்கு பேர் பை கான்கேவ். கான்கேவ் மிரர் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? இப்படி இருந்தால் அது கான்கேவ் அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு கான்கேவ், இது ஒரு கான்கேவ். அதுக்கு பேர் பை கான்கேவ். பைன்னு எத்தனை? ரெண்டு கான்கேவில் மாறி இருக்குது. அதனால் அது பை கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்லாம் எதுவுமே கிடையாது. நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த குழியில் தான் வந்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கும். இது ஒரு லாரி மாதிரி ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? இது ஆர்பிசி. இப்போ போய் படிக்கலாம். ஓகேவா? ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அபானண்ட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட்டில் எந்த செல்லில் ரொம்ப அதிகமாக இருக்கும்? ரெட் பிளட் செல்ஸ். தென் லைக் அதர் பிளட் செல்ஸ், மற்ற செல்லை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர் அபவுட் 5 மில்லியன். 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். ஒரு மனிதனுக்கு 5 மில்லியன் இருந்து 5.5 மில்லியன் வரைக்கும் ஆர்பிசி இருக்கும். ஆர்பிசி அமௌண்ட் ஆஃப் தி பிளட் இன் ஹெல்த்தி மேன். ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 5 5.5 மில்லியன் வரைக்கும் இருக்கும். 4.5 to 5.0 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசி இன் ஹெல்த் ஹியூமன். உமனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டரு கம்மியாக இருக்கும். இவனுக்கு 4.5 to 5, மேனுக்கு 5 to 5.5. The RBC is very small. ரொம்ப சின்னதாக இருக்கும். இது டயாமீட்டர் இஸ் about 7 மைக்ரோமீட்டர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆர்பிசியோட டயாமீட்டர் எவ்வளவு? 7 மைக்ரோமீட்டர். இது இல்லாமல் அங்கே 10th படிச்சிட்டோம். இருந்தாலும் படிக்கும். The structure of RBC is shown figure. இப்போ நம்ம பார்த்துட்டோம் structure of RBC. The red color of the RBC due to the presence of respiratory pigment that is called as hemoglobin. இந்த ஆர்பிசி ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் ஹீமோக்ளோபின். இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுக்கு பேர் என்ன? ஹீமோக்ளோபின். இதுதான் ரத்தத்துக்கு ரெட் கலரில் கொடுக்குது. சரியா? ரத்தம் ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா ஹீமோக்ளோபின் ரெட் கலரில் இருக்குது. அதனால் ரத்தம் ரெட் கலர் தெரியுது. டிசால்வ்டு இன் சைட்டோபிளாசம். இது எங்கே இருக்குது? சைட்டோபிளாஸ்லேயே கலந்துருக்கும். செல்லோட சைட்டோபிளாசத்துக்குள்ள. ஹீமோக்ளோபின் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் the transport of respiratory gas and facility exchange with gas with the fluid outside the cell. இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனை பிடிச்சி இழுத்து எடுத்துக்கிட்டு போகும். நம்ம மூச்சு வாங்குறோம் இல்லையா? அந்த மூச்சு வாங்குற பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறது யார்? ஹீமோக்ளோபின். இட் இஸ் பை கான்கேவ். நம்ம சொன்னோம் இல்லையா? பைனா 2, கான்கேவ்னா இப்படி இருக்குது. பை கான்கேவ் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ரேஷியோ. இப்படி பை கான்கேவாக இருக்கிறதுனால அதனோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் த ஆக்சிஜன் டிஃப்யூஸ் குயிக்லி. இதனால தான் இதுக்குள்ளே ஆக்சிஜன் ரொம்ப ஈஸியாக வேகமாக உள்ளே பரவுது. அண்ட் அவுட் ஆஃப் தி செல். த ஆர்பி இஸ் டிவைடுன்னு இல்லைன்னு அர்த்தம். நியூக்ளியஸ். இதுக்குள்ளே நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது, ரிபோசோம் கிடையாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுவுமே கிடையாது. த ஆப்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கன்ஸ் எதுவுமே இல்லாததுனால அக்காமடேட்ஸ் மோர் ஹீமோக்ளோபின். இதனால் நிறைய ஹீமோக்ளோபின் இதனால் எடுத்துகிட்டு போக முடியும்.
thereby maximizing oxygen carrying capacity in the cell. அதனால தான் இந்த செல் ஆர்கன்லாம் இல்லாதனால அது இருந்துன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அது இல்லாதனால எவ்வளோ ஆக்சிஜன் அதனால் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஆக்சிஜன் அது எடுத்துகிட்டு. The average lifespan of RBC healthy individual is 120 days. இதையும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஆர்பிசி எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? 120 நாள் உயிரோடு இருக்கும். ஆஃப்டர் 120 நாளுக்கு அப்புறம் they are destroyed in spleen. மண்ணீரல் ஸ்ப்ளீன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நம்ம இடத்துல. அங்கே போய் இது கொல்லப்படும், டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் இதுக்கு பேர் கிரேவேடு. கிரேவேடுன்னு என்ன? சுடுகாடு. ஆர்பிசியோட சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்பிசியோட சுடுகாடு எது? ஸ்ப்ளீன். இதை கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆர்பிசி எங்கே சுடுகாடு, ஆர்பிசியோட சுடுகாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ப்ளீனு அண்டு லிவர். லிவரும் அப்படி தான், லிவர்லேயும் அழிக்கப்படும், ஸ்ப்ளீன்லேயும் அழிக்கப்படும். ஆர்பிசிக்குள்ளார இந்த ஹீமோக்ளோபின்குள்ளார அயன் கண்டென்ட் இருக்குது. அந்த அயன் கண்டென்ட் மட்டும் பிரித்து எடுத்து இட் ரிட்டர்ன்ஸ் இன்ட் போன் மேரோ. இது மறுபடியும் எலும்புக்கு போகும். எலும்புக்கு போய் புதிய ஆர்பிசி உற்பத்தி ஆகும். அதை வச்சு ஃபார் ரீயூஸ், அதை ரீயூஸ்க்கு எடுத்து. சரியா? சரி, இப்போ உங்கள் உடம்புல ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் உடம்புல ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருச்சு. ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சனாவும் தலை சுற்றும், கிறுகிறுன்னு வரும், தலை வலிக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் கிட்னி உங்களுக்கு உதவிக்கு வரும். என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அந்த ஹார்மோனுக்கு பேர் எரித்ரோபொய்டின் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன? எரித்ரோபொய்டின். இந்த எரித்ரோபொய்டின் நேராக எங்கே போகும்? நம்முடைய எலும்புக்கு உள்ளார போகும். எலும்புக்குள்ளார போய் ஆர்பிசி செல்ஸை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணும். அதிகப்படியாக உற்பத்தி பண்ணால் என்னாகும்? ஆர்பிசி அதிகமாச்சுன்னா என்னாகும்? அதிகப்படியான ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். நம்ம உடம்புல ஆக்சிஜனோட அளவு அதிகமாகும், பிரச்சனை சரியாகும். ஓகேவா? இதுதான் அது. The erythropoietin is a hormone secreted by kidney. Kidney ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ண, அந்த ஹார்மோனுக்கு பேர் எரித்ரோபொய்டின். It is response low oxygen and helps to differentiation stem cells to bone marrow. உடம்புக்குள்ளார லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இந்த எரித்ரோபொய்டின் நேராக போன் மேரோவுக்கு போய் எரித்ரோசைட்ஸை உற்பத்தி பண்ணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் எரித்ரோபொய்சிஸ். இரத்த செல்கள் உருவாகும் நிகழ்ச்சிக்கு பேர் எரித்ரோபொய்சிஸ். இன்னொரு 1 மார்க். த ரேஷியோ ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் டு தி பிளட் பிளாஸ்மா எக்ஸ்பிரஷன் ஹெமட்டோக்ரிட். சரியா? நம்ம உடம்புக்குள்ளார ஆர்பிசிக்கும் பிளாஸ்மாவுக்கும் உள்ள விகிதத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கருவிக்கு பேர் ஹெமட்டோக்ரிட். ஆர்பிசிக்கும் பிளாஸ்மாவுக்கும் உள்ள விகிதத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய மிஷினுக்கு பேர் ஹெமட்டோக்ரிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் செல்ஸ். இதுவரை நம்ம ஆர்பிசி பார்த்தோம். இதுக்கடுத்து ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ். தே ஆர் கலர்லெஸ். இது வந்து கலர் இல்லாமல் இருக்கும். அமீபாய்டு, அமீபா மாதிரி நகர்ந்து போகும். நியூக்ளியேட்டட் செல்ஸ். இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. டிவைட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அதர் பிக்மெண்ட்ஸ். இதுக்குள்ளார ஹீமோக்ளோபின் இருக்காது. வேறு எந்த பிக்மெண்ட்டும் கிடையாது. அதனால் இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஒயிட் பிளட் செல்ஸ். Approximately 6,000 to 8,000 per cubic mm of WBC seen in blood of the average healthy individual. ஒரு சராசரியான மனிதனுக்கு ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் 6,000 செல்லிலிருந்து 8,000 செல் வரையும் இருக்கும். The different types of WBC is இதில் பல டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு இது 2ஆக பிரிக்கிறாங்க. இது நம்ம 10th படித்தோம். ஒன்று ஏ கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா கிரானுல்ஸ் ஆப்சண்ட்டாக இருந்தால் ஏ கிரானுலோசைட்ஸ், கிரானுல்ஸ் இருந்தால் அது கிரானுலோசைட்ஸ். ஓகேவா? WBC divided into 2 types, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் மீன்ஸ் அந்த செல்லுக்குள்ளார கிரானுல்ஸ் துகள்கள் இருந்தால் அதுக்கு பேர் கிரானுலோசைட்ஸ். அந்த துகள் ஆப்சண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஏ கிரானுலோசைட்ஸ். Granulocytes are characterized by presence of granules. Granulocytes என்ன இருக்குமாமா? கிரானுல்ஸ் இருக்கும்.
in cytoplasm. Differentiated into one. The granulocytes include இதில் 3 டைப் இருக்குது. ஒன்று நியூட்ரோஃபில்ஸ், இன்னொன்று இயோசினோஃபில்ஸ், இன்னொன்று பேசோஃபில்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரக்சரு. இது கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா அதனோட செல்லோட இதுக்குள்ளார துகள்கள் இருக்கும். சைட்டோபிளாஸ்ம் துகள்கள் இருக்கா, இங்கே துகள்கள் இருக்கா, இங்கே துகள்கள் இருக்கா, இருக்குது. ஆனால் சரியாக தெரியல. ஓகேவா? இதுதான் கிரானுலோசைட்ஸ், இதுதான் கிரானுல்ஸ். தெரியுதா கிரானுல்ஸு? ஒன்று இயோசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ்க்கு நியூக்ளியஸ் இப்படி மடிப்பு ஃபோல்டாக இருக்கும். பேசோஃபில்ஸ்க்கு நியூக்ளியஸ் எஸ் ஷேப்பில் இருக்கும். இயோசினோஃபில்ஸில் யூ ஷேப்பில் இருக்கும். இது ரெண்டும் ஏ கிரானுலோசைட்ஸ். இதுக்குள்ளே கிரானுல்ஸ் கிடையாது. ஓகேவா? இது ஏ கிரானுலோசைட்ஸ். எடுத்துக்காட்டு லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸில் பெரிய நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் செல் சின்னதாக இருக்கும். ஓகேவா? லிம்போசைட்டுக்குள்ளே நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும், ஆனால் செல் சின்னதாக இருக்கும். மோனோசைட்ஸில் செல்லும் பெருசாக இருக்கும், நியூக்ளியஸும் பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றையும் கண்டினியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்டு ஹெட்ரோஃபில்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் ஹெட்ரோஃபில்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பேன். ஆர் பாலிமார்ஃபோ நியூக்ளியர். பாலினா நிறையா, மார்ஃபோனா ஸ்ட்ரக்சர், நியூக்ளியர்னா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இருந்தால் பாலிமார்ஃபோ நியூக்ளியர். இங்கே பாருங்கள், நியூக்ளியஸ் இருக்கா, ஃபோல்டாக நிறைய இருக்கா, அப்படி இருந்தால் பாலிமார்ஃபோ நியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The cells with 3 to 4 lobes of nucleus connected with delicated threads. கிட்டத்தட்ட 3-4 நியூக்ளியஸ் ஒன்றா ஒரு நூலால் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாரு, 1 2 3 நூல் நியூக்ளியஸ் இப்படி இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தால் அது பேர் பாலிமார்ஃபோ நியூக்ளியர். செல்ஸ் வித் கான்ஸ்டியூட் 60 to 65%. இதனோட டோட்டல் பர்சன்டேஜ் 60லேருந்து 65% WBCயில் இருக்கும். தேர் பேகோசைட்டிங் அப்படின்னா பிடிச்சி விழுங்கும். பேகோசைட்டிங்னு பிடிச்சி விழுங்கி சாப்பிடும். இன் நேச்சர் அண்ட் இட் அப்பியர்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அண்ட் அரௌண்ட் தி இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ். எங்காவது நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அதை சுற்றியும் இதுதான் நிற்கும். நெக்ஸ்ட் இயோசினோஃபில்ஸு. தி ஹேவ் டிஸ்டன்ட்லி பைலோப்டு. இது இதனோட நியூக்ளியஸ் 2 லோபாக இருக்கும். பைனர் 2 லோப்னா வர இயோசினோஃபில்ஸ் 1 2 லோபில் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்குது. நியூக்ளியஸ் அண்ட் த லோப்ஸ் ஆர் ஜாயின்ட் தின் ஸ்டாண்ட்ஸ். தே ஆர் நான் பேகோசைட்டிக். இது பேகோசைட்டிக் கிடையாது. இது கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 3% ஆஃப் டோட்டல் வால்யூம்ஸ். மொத்த ஆர்பிசியில் இது 2%லேருந்து 3% இருக்குது. Eosinophils increase during certain types of parasitic infection and allergic reactions. Eosinophils parasitic infection வந்தாலோ அலர்ஜி வந்தாலோ இது அதிகமாகும். சரியா? நெக்ஸ்ட் பேசோஃபில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பேசோஃபில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. செல்லு பெருசாக இருக்குது, எஸ் வடிவத்தில் நியூக்ளியஸ் இருக்குது, இல்லை கிரானுல்ஸ் இருக்குது. தே ஆர் லெஸ் நியூமரஸ். ரொம்ப கம்மியாக இருக்கும் தென் எனி அதர் டைப். மற்ற டைப் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.5% to 1% தான் பேசோஃபில்ஸ். த டோட்டல் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். த சைட்டோபிளாஸ்மிக் கிரானுல்ஸ் ஆர் லார்ஜ் சைஸ்டு. இதில் கிரானுல்ஸ் எப்படி இருக்குமாமா, ரொம்ப பெருசாக இருக்கும். மற்றதை விட கிரானுல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஃபீவர் தென் ஈஸ்னோஃபில்ஸ். ஆனால் ஒரு சிலது கம்மியாக இருக்கும். நியூக்ளியஸ் இஸ் large sized, consisted into several lobes but not joined in delicate threads. இதில் நியூக்ளியஸ் நிறைய இருக்கும், ஆனால் இது ஜாயிண்ட் ஆகிருக்கு, தனித்தனியாக தான் இருக்கும். பேசோஃபில் செக்ரீட்ஸ் such and substance like heparin, serotonin, histamine. இது பல பொருளை செக்ரேட் பண்ணும். என்னென்னா ஹிஸ்டமைனை செக்ரேட் பண்ணும், ஹெப்பாரின் செக்ரேட் பண்ணும், செரட்டோனின் செக்ரேட் பண்ணும். இந்த மாதிரி பொருளெல்லாம் செக்ரேட் பண்ணும். They are also involved in inflammatory reactions. இது inflammatory reactionலையும் இது ஈடுபடும்.
ஓகேங்களா?